பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது ரவியின் வருமானம் முதலில் 50% அதிகரிக்கிறாங்க, பின்பு 50% குறைக்கிறாங்கன்னா, ஸோ ஆரம்பத்தில் இருந்ததோட இந்த அதிகரிச்சு குறைச்சதுக்கு அப்புறம் அவரோட சதவீதம் எத்தனை, அந்த வருமானத்துல எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்க எப்படி குயிக்கா சால்வ் பண்ண பார்க்கலாம். கொஸ்டின்ல ரவியின் வருமானம் முதலில் 50% அதிகரிக்கிறாங்க, பின்பு 50% குறைக்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்ததோட இப்போ எத்தனை சதவீதம் குறைஞ்சிட்டு கேட்குறாங்க. பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 50% 50% எப்படி எழுதுவோம், 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 2. ஸோ இந்த டினாமினேட்டர் வேல்யூ அப்படி போட்டாங்க 2. நெக்ஸ்ட் ஸோ இங்க பாருங்க அதிகரிக்கிறாங்க. ஸோ அதிகரிக்கிறாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், அதிகரிக்கிறாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், குறைக்கிறாங்கன்னா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இங்க அதிகரிக்கிறாங்க அப்ப 2 + 1 3. அதே மாதிரி இங்க 50% 50% எப்படி எழுதுவோம், 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 2. இந்த டினாமினேட்டர் வேல்யூ அப்படியே இந்த இடத்துல போட்டுறாங்க. இங்க பாருங்க குறைக்கிறாங்க, டிக்ரீஸ் பண்றாங்க அப்ப 2கான டிஃபரன்ஸ், 2ல 1 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட் இது அப்படியே பெருக்குங்க, 2 × 2 4, 1 × 3 3. ஸோ பாருங்க எக்ஸாம்பிளுக்கு அவருடைய சம்பளம் ஆரம்பத்துல 4 ரூபாயா இருந்திருக்கும். இப்போ இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய சம்பளம் 3 ரூபா. எவ்வளவு குறைஞ்சிருக்குது, 1 ரூபா குறைஞ்சிருக்கு. டிஃபரன்ஸ் பாருங்க 1 ரூபா குறைஞ்சிருக்குது. ஸோ வகுத்தல் 1 வகுத்தல் அவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு கேட்குறாங்க. அப்போ 1 வகுத்தல் டிஃபரன்ஸ் வகுத்தல் ஆரம்பத்துல அவரோட சம்பளம் என்ன இருந்துச்சோ பாருங்க, ஆரம்பத்துல அவரோட சம்பளம் 4, அதான் வகுத்தல்ல போனோம். அப்போ வகுத்தல் 4 இன்ட்டு சதவீதம், அப்போ இன்ட்டு 100. 100 4 கன்சிடர் பண்ணா 25%. ஸோ ஆரம்பத்தில் இருந்ததை விட அவரோட சம்பளம் பார்த்தோம்னா 25% இப்போ குறைஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டுறாங்க. அதாவது ராமின் வருமானம் முதலில் 20% அதிகரிக்கப்பட்டு பின்பு 20% குறைக்கப்பட்டால் அவருடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.